மச் மேம். அடுத்தபடியாக படத்துடைய இயக்குனர் தன்னுடைய முதல் படத்திலேயே ஒரு ஸ்ட்ராங் சப்ஜெக்ட் எடுத்து பேசியிருக்கிறாரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். யட்டா சத்யநாராயணன் அவர்களை பேச அழைக்கிறேன். గుడ్ ఈవినింగ్ కోలీవుడ్. ఎల్లరకు వనక్కం. నాకు ఈ 2 వర్డ్సే వచ్చు. నాకు తమిళ్ రాదు, తెలుగు మాత్రమే మాట్లాడగలను. తెలుగులో ఒక 2 ముక్కలు మాట్లాడిన తర్వాత మళ్ళీ తమిళ్ మాట్లాడడానికి ట్రై చేస్తాను. ఎందుకంటే కాపీ కొట్టుకొచ్చాను, రాసుకొని వచ్చాను టోటల్గా. ముఖ్యంగా నాకు తమిళ్ అంటే చాలా ఇష్టం. మణిరత్నం సార్ అంటే నాకు పిచ్చి ప్రేమ. ఈ సినిమా చేద్దాం అనుకున్న తర్వాత నాకు సుహాసిని మేడంకి ఈ స్టోరీ చెప్పే అవకాశం దొరికింది. మేడంకి ఈ స్టోరీ మొత్తం నారేట్ చేశాను ఫోన్లో. ఆవిడ అప్రిషియేట్ చేసి ఇలాంటి సినిమాలు రావాలని నాకు సపోర్ట్ చేశారు. ఈ సందర్భంగా సుహాసిని మేడంకి థ్యాంక్ యూ చెప్తున్నాను. తర్వాత ఈరోజు ఇక్కడ ఈ తమిళ్ ప్రజల్ని, తమిళ్ మీడియాని, మీ అందరినీ, ఇక్కడున్న అతిథులందరినీ కలిసి అవకాశం కల్పించిన మా బాబీ సింహాకి స్పెషల్గా థ్యాంక్స్ చెప్తున్నాను. ఆయన పెర్ఫామ్ చేసిన పూతుగడ్డ సాంగు మీకు తమిళ్లో చూపించలేకపోయాను. ఐఎమ్ వెరీ సారీ. మీకు కూడా మళ్ళీ స్పెషల్గా తమిళ్లో చూపిస్తాను. తర్వాత మమ్మల్ని ఆశీర్వదించడానికి వచ్చిన పెద్దలందరికీ పేరు పేరున నమస్కారం. తర్వాత మా టీం రాజార్జున్ గారు, వేదిక, రామ్ గారు, తర్వాత విజయ్ గారు, జాన్ విజయ్ గారు, తర్వాత తులసి గారు, ఇంద్రజ గారు, వీళ్ళందరికీ థ్యాంక్ యూ సో మచ్. నేను స్క్రిప్ట్ కాపీ కొట్టుకొచ్చాను. నాకు తమిళ్ మాట్లాడడం ఇష్టం, బట్ రాదు. మాట్లాడడానికి ట్రై చేస్తాను. తప్పులుంటే క్షమించండి. ஓகே. மீடியா நண்பர்களுக்கு என்னோட வணக்கம். மேலும் இங்கே வந்திருக்கும் எல்லா பிரமுகர்கள் மற்றும் விருந்தி நாற்களான எஸ்.ஜே. சூர்யா சார், அப்புறம் பப்பி சிம்ஹா ஆகியோருக்கும் என்னோட வணக்கம். கோலிவுட் மீடியாங்கிறது சவுத் இந்தியா திரை உலகத்து தாய் மாதிரி. இந்த கோலிவுட்ல முதல் முறையாய் டைரக்டர் அறிமுகம் ஆகும் என்னை நீங்கள் எல்லாரும் பிளஸ் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ரஜாக்கர் நான் டைரக்ட் பண்ணும் முதல் படம். இத்தை உலகம் முழுக்கு 6 லாங்குவேஜில் வெளியேற்றோம். தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு படம் பிடிச்சா அந்த படத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அதில் சந்தேகமே இல்லை. என் படத்துக்கு தமிழ் மக்கள், தமிழ் ரசிகர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்புறேன். ரஜாக்கர் என்கிறது என் படம். இது ஹிஸ்டரியில் நடந்த உண்மை கதை. அதாவது ஹைதராபாத்ல நடந்தது. ஆகஸ்ட் 15, 1947 இந்திய நாடு சுதந்திரம் அடைஞ்சது. அப்போ நாடு முழுக்க ஒரே கொண்டாட்டம். அப்ப ஹைதராபாத்ல நிஜாமோட கொடுங்கோல் ஆட்சியில் மக்கள் எல்லாரும் நசுக்கப்பட்டும் கிட்டி இருந்தாங்க. அப்போ அங்க இருந்த மக்கள் நிஜமோட ஆட்சிக்கும் ரஜாக்கர் முரத்துமைக்கும் எதிராக போராடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த போராட்டத்துக்கு இந்தியா துணை பிரதமரா இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் தரவழிச்சார். அப்ப இந்தியா ஏஜென்ட் இருந்த முனிசித்முலாமா நிலவரத்து தெரிஞ்சுக்கிட்டு நிஜாமை சமாதானப்படுத்தப்பட்டார். ஆனா நிஜாம் அரசா வாரை மதிக்கலா. இதனால் துணை பிரதமர் நிஜாம் அரசு மேல போர் தோடத்து ஹைதராபாத் ஜெயிச்சு அது இந்துஸ்தான்ல இணைச்சார். இந்த சம்பவங்களை ஆடிப்பாதியா வச்சு நங்க இந்த சினிமாவை எடுத்திருக்கோம். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்ப 565 ராஜ்யங்கள பிரிஞ்சிருந்தது. இது யாவும் பாகிஸ்தானும் ஏற்கனவே மதத்தால பிரிஞ்சு இருந்தது. பிறகு
ಕುಡಿಯಾಡ್ಚಿ ಎಂಗರ ಪೇರ್ಲ ನಾಡು 565 ರಾಜ್ಯಾಂಗಲವಂ ಪುರಿಂಜಿನು ರುಂದದು ಅನ ಎಲ್ಲ ರಾಜ್ಯಾಂಗಲು ಒರಿನ್ ಕಚ್ಚು ಒರೇ ಭಾರತಮ ಅಖಂಡ ಭಾರತಮ ಪಾರ್ಗರತು ದಾನಿಯ ಲಕ್ಷ್ಯಂನು ಸರ್ದಾರ್ ವಲ್ಲಭಾಯ್ ಪಟೇಲ್ ಅರಿವಿರಿಚು ರುಂದಾರ್ ಅವರೋಡ ಮೈ ಎರ್ಚಿಯಾಲ 3 ಮಾಸಗತಲ 565 ಮಾಗಾನಂಗಲ್ ಹಿಂದೂಸ್ತಾನ್ ಓಡ ಇನಕ್ಕೆಪಟ್ಟದು ಹನ ಜೋನಾಘಾಟ್ ಕಾಶ್ಮೀರ್ ಹೈದರಾಬಾದ್ ಹೈ ಮಟ್ಟುಂ ಇನಕ್ಕೆಲದು ಕಷ್ಟಮ ಎಂದದು ಪಿರಹು ಮಂದಲ ஜோனாகாட் இணைக்கப்பட்டது அப்புறம் காஷ்மீர் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த டைம்ல ஹைதராபாத் மட்டும் ஒரு வருஷத்துக்கு இந்தியா ஓட ஒரு ஸ்டாண்டர்ட் ஒப்பந்தம் போட்டுக்குச்சு. இந்த ஒப்பந்தம் காலாவதி ஆகிறதுக்கு முன்னால அந்த அரசோட இஸ்லாமிய மத தலைவர்கள் இந்துக்களை ஒரு கட்டாயமா மத மாற்றம் செஞ்சு அந்த ராஜ்யத்தோட பெரை துர்கிஸ்தானு அறிவிச்சாங்க. இந்த விஷயம் நடந்தப்ப ரஜாக்கார் அரசோட இணைஞ்சு மதம் மாற விரும்பாத இந்துக்களை கொலை செஞ்சு பெண்களை பாலியல் பலாத்காரம் செஞ்சார். ஹைதராபாத் சம்ஸ்தானம் எங்கிறது வெறும் ஹைதராபாத் பட்டினம் மட்டும் கிடையாது. ஹைதராபாத்ல தெலங்கானா ஓட 8 மாவட்டங்கள், மகாராஷ்டிரா ஓட 4 மாவட்டங்கள், கர்நாடக ஓட 4 மாவட்டங்கள், மொத்தம் 14 மாவட்டங்கள் இருந்தது. அந்த ಸಂಸ್ಥಾನத்துக்காக தான போராட்டம் நடந்தது. இந்த போராட்டத்துல கம்யூனிஸ்ட் கலந்துக்கிச்சு, ஆரிய சமாஜ் கலந்துக்கிச்சு, மாநில காங்கிரஸ் கலந்துக்கிச்சு, ஆந்திரால மக சபைகள் நடந்தது. ஹைதராபாத்ல நடக்கும் அராஜகத்தை பத்தி இந்திய அரசுக்கு தெரிய வைக்கி முன்சி வரும் பக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனா இன்னொரு பக்கம் அந்த முயற்சிகளை தடுக்கு எல்லையில் ஒவ்வொரு இடத்துலையும் சோதனை பண்ணிக்கிட்டு வாங்க. அந்த சமயத்துல மദ്രാஸ்க்கு சேர்ந்த சாரி ಎಂಗರவர் முன்சி ஐ சந்திச்சு தெலுங்கு காரங்கள சந்தேக படுங்குவாங்க, நான் தமிழன் எங்குறதுனால என்னை சந்தேக பதமாட்டாங்கன்னு சொல்லி முன்சிக்கிட்ட இருந்த அறிக்கைகளை வாங்கிக்கிட்டு ஹைதராபாத்ல இருந்த சென்னைக்கு வந்து இங்கே இருந்து டெல்லிக்கு போயிருக்கார். அங்கே சாரி அவர்கள் நேர சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆ சந்திர்த்தி அறிக்கைகளை கொடுத்திருக்கார். ஹைதராபாத் விடுதலை போராட்டத்துல நீதியை நிலை நாட்டத்துக்கு தமிழரான சாரி அவர்கள் பாடுபட்டிருக்கார். அது மட்டும் இல்ல, அந்த நாட்டகல்ல எல்லையில இருந்த எல்லா தமிழர்களும் ஹைதராபாத் மக்களுக்கு தங்கர இடும் ஆதரவும் தனிருக்காங்க. இப்படித்தான் தமிழர்களோட தெலுங்கு முக்குலுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம போர் ஆரம்பிச்சதுக்கு பிறகு நாட்டு முழுக்க இருந்து ரெஜிமெண்டல்க்கு சேர்ந்த டிஎஸ் தாரின் ஹைதராபாத்துக்கு வந்து போராடி ஹைதராபாத் ஓட அடிமை சங்கிலியை உடுங்கை உதவிருக்கு. இந்த வகையில அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை ஹைதராபாத்துக்கு தமிழ் போராட்டத்தோட வரலாற்று உண்மைகளை உலகத்துக்கு தெரிவிப்பீங்க நான் மனப்பூர்வంగా நம்புகிறேன். நன்றி. థ్యాంక్ యూ. తప్పులు మాట్లాడితే క్షమించండి.